கால்டுவெல் எழுதினார் இல்லையா, அந்த நூலை வந்து எப்ப வெளியிட்டாங்க? 1956 கரெக்ட்டுமா. 1956 தான் வந்து வெளியிட்டு இருக்காங்க. வடமொழி மூலங்கள் எனும் நூல் ஆசிரியர் யாரு? வடமொழி மூலங்கள் என்னும் நூலின் ஆசிரியர் வால்மீகியமா? இல்லைங்க சார், ஜே மூர் சார், ஜே மூர். வடமொழி மூலங்கள் என்ன நூலினுடைய ஆசிரியர் ஜே மூருங்களாம். பொய்யா எழினி என்பது யாரு? பொய்யா எழினி. பொய்யா எழினி. ஆமா, நல்ல பேரா. ஆமா ஆமா, பொய்யா எழினி. பொய்யா எழினி வந்து சத்புத்ரா. ஆமா, அப்படிங்கறது அதியமான்மா. சத்புத்ரா அப்படின்னு பொய்யா எழினி, அதுதான் சத்புத்ரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மலையாளத்துல முதல் இலக்கியம் எது? முதல் இலக்கியம்னா ராமசரிதம். இலக்கணம்னா லீலாதிலகம். அதிபவனை பொய்யா மொழி. அதியனை சொல்றதுதான் அதிபவன் கொடுத்துருக்காங்களா நான் தெரியல, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. அதியனை தான் வரணும். அப்ப அதியனை பொய்யா எழினி என்று கூறும் சங்க இலக்கியம் எந்த நூல்? அதியனை தான் அதிபவன் புறநானூறு. கரெக்டுங்க சார். சென்ற நூற்றாண்டுல முதலாக வடமொழியில திராவிட கூறுகள் என்ற நூலை எழுதியவர் யாரு? சென்ற நூற்றாண்டுல முதலாக வடமொழியில திராவிட கூறுகள் என்ற நூலை எழுதியவர் யாரு? மலையாளத்தில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க சொன்னீங்க, அவர் தான் இங்க வராரு. குண்டத்து. சென்ற நூற்றாண்டுடைய முதலாக வடமொழியில திராவிட குறுகள் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா டாக்டர் குண்டத்துங்களாம். 1872 வடமொழியில வந்து அகராதிகளுடைய திராவிட சொற்கள் என்ற கட்டுரையை எழுதியவர் யாரு? டாக்டர் கிட்டல் என்றதான் திராவிட சொற்களினுடைய கட்டுரையை எழுதியிருக்காராம். எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோன்னா 1872 வடமொழி அகராதியில திராவிட சொற்கள் கட்டுரை எழுதியவர் யாருன்னு பார்த்தோன்னா டாக்டர் கிட்டல். தமிழ் சொற்பொருளியல் நூலானது, அந்த நூலை வந்து யார் எழுதுனது? வாட்ஸ் இஸ் தி சிக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்ற ஒரு நூலை வந்து எழுதியிருக்காங்க ராபி சேதுப்பிள்ளை. தமிழ் சொற்பொருளியல் நூல் வந்து யார் எழுதுனா ராபி சேதுப்பிள்ளை. ராமசரிதை ஒட்டிய நூல் எது? ராமசரிதை ஒட்டி ஒரு நூல் எழுதிருக்கு. என்ன நூல்? ராமசரிதை ஒட்டி ஒரு நூல் எழுதிருக்காங்களா? ஆமா, ஒட்டிய நூல் என்ன நூல்? உண்ணு நீலி சந்தேசம். சரிமா. உண்ணி நீலி சந்தேசம் என்ற நூல் வந்து ராமசரிதத்தை ஒட்டி எழுதப்பட்ட நூல் அப்படின்னாக்கா, உண்ணி நீலி சந்தேசம் என்ற நூல் வந்து ராமசரிதத்தை ஒட்டி எழுதப்பட்ட நூலுங்களாம். சரிமா. 17ஆம் நூற்றாண்டுல பேச்சு தமிழை அறிய உதவும் நூல் என்ன? புரியலைங்க சார். 17ஆம் நூற்றாண்டு நான் இது சொல்லுங்க. 17ஆம் நூற்றாண்டுல பேச்சு தமிழை அறிய உதவும் நூல் எந்த நூல்? ராமபையன் அம்மானை தான் வந்து பேச்சு தமிழ் அறியதுக்கு உதவக்கூடியதா இருக்குது. ராமபையன் அம்மா நம்ம படிச்சோம் இல்லைங்களா, அதுதான் வந்து 17ஆம் நூற்றாண்டுல பேச்சு தமிழ் அறிய உதவக்கூடிய ஒரு நூலா இருக்குது ராமபையன் அம்மானை. 18ஆம் நூற்றாண்டுல தமிழின் ஒலி வகைகளை சிறப்பு இயல்புகளையும் கூறும் அம்மானை நூல் எது? 17ஆம் நூற்றாண்டில் ராமபையன் அம்மானை வச்சு நம்ம பேச்சு மொழி வந்து அறிஞ்சுக்கிறோம். 18ஆம் நூற்றாண்டுல தமிழுடைய ஒலி வகையினையும் சிறப்பு இயல்புகளையும் வந்து அறியக்கூடிய அம்மானை நூல் எது? மகாபுராண அம்மானை 18ஆம் நூற்றாண்டுல. 17ஆம் நூற்றாண்டுல ராமபையன் அம்மானை. அதாவது 18ஆம் நூற்றாண்டுல தமிழுடைய ஒலி வகைகளையும் அதனுடைய சிறப்பு இயல்புகளையும் சொல்லக்கூடிய அம்மானை நூல் வந்து மகாபுராண அம்மானை. 17ஆம் நூற்றாண்டுல பேச்சு தமிழ் அறிய உதவும் நூல் வந்து ராமபையன் அம்மானை. அப்பனா 18 ஷார்ட்டா வச்சீங்கன்னா 18ல மகாபுராண அம்மானை, 17 ராமபையன் அம்மானை ஞாபகம் வச்சுங்க. அமைப்பு மொழியில் பற்றி நூல் எழுதியவர் யாரு? அமைப்பு மொழியில் ஏரிஸ் என்பவர் அமைப்பு மொழியில வந்து நூலை எழுதியிருக்கிறார். அமைப்பு மொழியில இப்ப வந்து ஏரி வந்து ஒரு அமைப்பா இருக்குன்னு நினைச்சீங்க. ஏரி வந்து ஒரு அமைப்பா இருக்கும். ஏரி எல்லாம் பாத்தீங்களா கிராமத்துல ஒரு அமைப்பா இருக்கும். அப்ப அமைப்பியல் மொழியில வந்து நூலை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹேரிஸ். பைக் என்பவரினுடைய நூல். பைக்னாவே சத்தம் கேட்கும். அப்ப என்னது அது? ஒலியியல் அப்படின்றது பைக். ஆமா, பைக். மொழி அப்படின்னாக்கா சுபீர். மொழி அப்படின்றதுன்னா சுபீர் என்பவர்களாம். சபீர் சுபீர் குடுக்குறாங்க மேம் இங்க. சரி, ஓகே மேம், மிஸ்டேக் இருக்கு, சாரி, மாத்திக்கிறேன் மேம். சபீர்ன்றது சூகுது. அப்ப சபீருங்களா? ஆமா, சபீர் தான்மா. ஓகே ஓகே ஓகே, மாத்திக்கலாம் விடுங்க. ரைஸ் எழுதிய இலக்கணம். ரைஸ் எழுதிய இலக்கணம் என்ன இலக்கணம்? ரைஸ் உச்சரிப்புன்ற இத்தாலிய மொழியில எழுதிருக்காங்களா. ரைஸ்
என்பவர் எழுதிய இலக்கண நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா உச்சரிப்பு. அது வந்து எந்த மொழியில எழுதப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா இத்தாலி மொழியில எழுதியிருக்காங்க. ரைஸ் எழுதிய இலக்கண நூல் உச்சரிப்பு. எந்த மொழி அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தாலி மொழின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் புக் ஆஃப் அமெரிக்கன் இந்தியன் லாங்குவேஜ் அப்படின்றது போயாஸ்ங்களாம். போயாஸ். சரிம்மா. ஹேண்ட் புக் ஆஃப் அமெரிக்கன் இந்தியன் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு நூலை எழுதியவர் போயாஸ். சரிம்மா. அதுக்கப்புறம் கிபி 16ஆம் நூற்றாண்டுல அலிலா எழுதிய இலக்கண நூல். அலிலரா எழுதிய இலக்கண நூல் வந்து போர்ச்சுகீஸ் இலக்கணங்களாம். 16ஆம் நூற்றாண்டுல அலிலரா எழுதிய இலக்கண நூல் வந்து போர்ச்சுகீஸ் இலக்கணம். எலமெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச் அப்படின்ற நூலை எழுதியவர் வந்து ஹோல்டர். எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்ற நூலை எழுதியவர் யாருன்னா ஹோல்டர். 1869. அதுக்கப்புறம் அஸ்டாத்தியாயா என்ற நூலை வந்து அந்த நூலினுடைய சூத்திரங்கள் எத்தனை இருக்குன்னு கேக்குறாங்க. அஸ்டாத்தியாயா அப்படின்ற நூலினுடைய அமைந்துள்ள சூத்திரங்கள் வந்து 4000 சூத்திரங்கள் இருக்கலாம். அஸ்டாத்தியாயா அப்படின்ற நூலினுடைய சூத்திரங்கள் வந்து 4000. மொழியியல் அரங்குல பெருமை பெற்ற வடநூலும் அந்த நூல் தான். அஸ்டாத்தியாயா தான் வடமொழி அதாவது வடமொழி நூல்ல ரொம்ப சிறப்பு பெற்றிருக்குது. மொழியியல் அரங்குல பெருமை பெற்ற ஒரு வடநூல் எதுன்னு பார்த்தா அஸ்டாத்தியாயா தான். அது வந்து 4000 சூத்திரங்களை கொண்டு இருக்குது. அது என்ன பாணி அப்படின்னு பார்த்தா பாணினி அப்படின்றாங்க. அதனுடைய ஆசிரியர் பாணினிங்களாம். அஸ்டாத்தியாயினுடைய ஆசிரியர் பாணினி. அப்ப வந்து அஸ்டாத்தியா வந்து ஒரு வடமொழி நூல். அது வந்து ஒரு அதனுடைய ஆசிரியர் பாணினி. அது வந்து சூத்திரங்கள் வந்து 4000 சூத்திரங்களை கொண்டு இருக்குது. மொழி ஒப்பியலும் வரலாறும் அப்படின்றது யாரு? மொழி ஒப்பியலும் வரலாறு அப்படின்னா ராசீனிவாசன். மொழி ஒப்பியலும் வரலாறு என்பது ராசீனிவாசன். திராவிடமும் சமஸ்கிருதமும் கட்டுரை ஆசிரியர் யாருன்னா ஜூல்ஸ் பிளாக். ஜூல்ஸ் பிளாக். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. ஜூல்ஸ் பிளாக் தான் படிச்ச மாதிரி இருக்கு. இங்க ஓகே நிறைய மிஸ்டேக் இருக்கு. ஆனா இதுல ஜூல்ஸ் பிளாக். அப்ப திராவிட மொழி சமஸ்கிருத கட்டுரையினோட ஆசிரியர் ஜூல்ஸ் பிளாக். சந்திரவர்த்தினி குமரில பட்டர் காலம் வந்து இடைக்காலம் சொல்றாங்க சார். தந்தினி வர்த்தினி இருக்காங்களே, தந்தினி வர்த்தகருடைய காலமும் குமரில பட்டருடைய காலமும் இடைக்காலம் சொல்றாங்க. அது எந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1853. ஆமாங்க சார். சந்திரவர்த்திகரும் குமரில பட்டருடைய காலம் இடைக்காலம். அதுக்கப்புறம் வந்து தெலுங்கு மொழியில வந்து இலக்கணம் என்னும் நூலுக்கு முன்னுரை வழங்கியவர் யாரு? இலக்கணம் அப்படின்ற ஒரு நூலுக்கு முன்னுரை வழங்கியிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் எல்லிஸ் தான் வந்து தெலுங்கு மொழி இலக்கணத்துக்கு முன்னுரை வழங்கியவர். யாருன்னு பாத்தீங்கன்னா தெலுங்கு மொழி இலக்கணத்துக்கு முன்னுரை வழங்கியவர் பிரான்சிஸ் எல்லிஸ். மால்டோ மொழியை வந்து ஆராய்ஞ்சவர் யாரு? மால்டோ மொழி ராபர்ட்ஸ். அவர் தான் வந்து 1779 மால்டோ மொழியை வந்து ஆராய்ஞ்சிருக்காங்க. தோடா மொழி ஆராய்ஞ்சவர் யாருன்னா ஸ்விம் என்றவர் வந்து தோடா மொழி வந்து ஆராய்ஞ்சிருக்காங்க 1837. பிராய்கி மொழி ஆராய்ந்தவர் லீச். பிராய்கி அப்படின்ற பிராய்கு இருக்கு இல்லையா, அந்த மொழியை வந்து லீச். பிராய்கி அதாவது பிராய்கு மொழியை ஆராய்ந்தவர் லீச். குயி மொழியை ஆராய்ந்தவர் ஜான் பெர்சிவல் வந்து குயி மொழியை வந்து ஆராய்ஞ்சிருக்காரு. ஜான் பெர்சிவல். மால்டோ மொழி வந்து ராபர்ட்ஸ். தோடா மொழி வந்து ஸ்விம். பிராய்கு மொழி வந்து லீச். குயி மொழி வந்து ஜான் பெர்சிவல் பண்ணியிருக்காரு. திராவிட மொழிகளை தனி குடும்பமாக சுட்டி காட்டியவர் யாரு? கிறிஸ்தவ லாசர் என்பவர் திராவிட மொழிகளை வந்து ஒரு தனி குடும்பமா சுட்டி காட்டியிருக்காரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ லாசர். எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1844 திராவிட மொழிகளை வந்து ஒரு தனி குடும்பமா சுட்டி காட்டியவர் கிறிஸ்தவ லாசர். அவர் வந்து வருஷம் பாத்தீங்கன்னா 1844. தென்னிந்திய மொழிகளே தூஷத் மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாரு? அடிக்கடி சொல்ற ஒரே ஆசிரியர் யாரு? மார்க்ஸ் முல்லர். தென்னிந்திய மொழிகளை தூசத் மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா மார்க்ஸ் முல்லருங்களாம். இந்திய மொழிகளின் இந்திய மொழிகள்ல திராவிட மொழிகளும் தனி குடும்பம் என்று கூறியவர் யாரு? திராவிட மொழிகள்ல தனி குடும்பம், இந்திய மொழிகள்ல வந்து திராவிட மொழி குடும்பம் வந்து தனி குடும்பம் சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னா டாக்டர் கால்டுவெல் தான் சொல்லியிருக்காரு. இந்திய மொழிகள் இல்லையா நிறைய இருக்கு, அதுல வந்து திராவிட மொழி மட்டுமே ஒரு தனி குடும்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காமிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா டாக்டர் கால்டுவெல். அதுக்கப்புறம் திராவிட மொழிகளின் சிந்திய மொழிகளோடு உறவுடையவை என்று நிறுவ முயன்றவர்கள் யாராருன்னு பாத்தீங்கன்னா கால்டுவெல், மார்க்ஸ் முல்லரு, தியேட்டர் அப்படின்ற 3 பேரும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா திராவிட மொழிகளின் சிந்திய மொழிகளோடு உறவுடையது
அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் வந்து முயன்றிருக்காங்க. அதை நிரூபிச்சிருக்காங்க. யாராரு பாத்தீங்கன்னா கால்டுவெல், மார்க்ஸ் முல்லரு, தியேடர் அப்படின்ற 3 பேர் வந்து அது வந்து சிந்தியல் மொழிகளோட உறவுடையதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க திராவிட மொழிகளை. கால்டுவெல் பண்பட்ட மொழியாக கருதப்படுபவை எது? ஒரு 5 மொழி சொல்றாரு கால்டுவெல் வந்து. இதெல்லாம் பண்பட்ட மொழி, இதெல்லாம் சிறப்பான மொழி, இதுக்கு எல்லாமே தகுதி வாய்ந்த மொழின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது எந்த மொழின்னு பாத்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு. இந்த 5 மொழிகளும் வந்து பண்பட்ட மொழின்னு சொல்லிட்டு கால்டுவெல் வந்து வர்ணிச்சிருக்காரு. எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு. இந்த 5 மொழியும் தான் பண்பட்ட மொழிகளாம். கால்டுவெல் பண்படாத மொழின்னு சொல்லிட்டு எதெல்லாம் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோடா, கோண்டு, குவி, கூவி. இந்த 5 மொழி வந்து பண்படாத மொழி. பண்பட்ட மொழி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு. அந்த 5 மொழி வந்து பண்பட்ட மொழி. பண்படாத மொழின்னு பாத்தீங்கன்னாக்கா தோடா, கோடா, கோண்டு, குயி, கூவி அப்படின்ற ஒரு 5 மொழி வந்து பண்படாத மொழி. 5 மொழி வந்து பண்பட்ட மொழின்னு சொல்லிட்டு இந்த 10 மொழிகளை வந்து பிரிச்சிருக்கிறாரு. திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணத்தை தென் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று அழைத்தவர் யாரு? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தின் ஆசிரியர் கால்டுவெல்னு சொல்லிடுவீங்க. அந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை தென் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் சொல்லிட்டு அழைச்சவர் யாரு? திராவிட மொழிகள் திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணத்தை தென் திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் சொல்லியிருக்காங்க. தென் திராவிட மொழிகளே, அதாவது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தின் ஆசிரியர் கால்டுவெல்லுங்க சார். இப்ப அந்த திராவிட மொழிகளை வந்து தென் திராவிட மொழின்னு சொல்லிட்டு தென் திராவிட ஒப்பிலக்கணம்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யாருன்னு பாத்தீங்கன்னா தேப்போமி. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை தென் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் சொன்னவர் யாருன்னு பார்த்தா தேப்போமி. திராவிட மொழிகள் வந்து 12ன்னு சொன்னவர் யாரு? திராவிட மொழிகள் வந்து 12 இருக்குதுன்னு சொன்னவர் கால்டுவெல், டாக்டர் கால்டுவெல். ஓகே. திராவிட மொழிகள் 14 என்று சொன்னவர் யாரு? கிரியர்சன் தான் வந்து 14 சொல்லியிருக்காரு. 12ன்னு சொன்னவர் டாக்டர் கால்டுவெல், 14ன்னு சொன்னவர் கிரியர்சன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டெங்கோனா அப்படின்றது 1906 எம்மொழி பற்றி கருத்தை வெளியிட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா முண்டாமொழி திராவிட மொழி பத்தி சொல்லுதுங்களாம். முண்டாமொழி திராவிட மொழிகளை பத்தி சொல்றது எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டெங்கோனா அப்படின்ற ஒரு மொழி தான் வந்து முண்டாமொழி திராவிட மொழி சொல்லிட்டு ஒரு கருத்தை வந்து வெளியிடுதுங்களாம். அதுக்கப்புறம் தாமஸ் பரோ சமஸ்கிருத பேராசிரியராக பணியாற்றிய பல்கலைக்கழகம் எந்த பல்கலைக்கழகம்? தாமஸ் பரோ ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தான் அவர் வந்து பேராசிரியர் பணியாற்றிருக்காரு. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஆக்ஸ்போர்ட்ல தான் வந்து தாமஸ் பரோ என்றவர் வந்து சமஸ்கிருத பேராசிரியர். அவர் வந்து எந்த பல்கலைக்கழகத்துல வந்து பேராசிரியராக பணிபுரிந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல பேராசிரியராக பணிபுரிந்தார் தாமஸ் பரோ. திருந்திய மொழிகள் தன்மைகளை ஆராய்ந்தவர். திருந்திய மொழிகளுடைய தன்மைகளை, அதாவது பண்பட்ட மொழின்னு சொல்லிட்டாரு கால்டுவெல். அத வந்து திருந்திய மொழி, அதாவது திருந்தாத மொழி, பண்பட்ட மொழி, பண்படாத மொழின்னு சொன்னாங்க. பண்பட்ட மொழின்னு சொன்னது 12 கால்டுவெல் சொல்லியிருக்காரு. அதாவது 14ன்னு சொன்னது கிரியேசன் சொல்லிக்கிறாரு. இவர் வந்து என்ன சொல்றாரு? திருந்தாத மொழி சொல்றாரு. அதனுடைய தன்மைகளை வச்சு ஆராயறாராம். யாருன்னு பார்த்தா தாமஸ் பரோ. அவர் வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல பேராசிரியர் பணிபுரிகிறாரு. திருந்தாத மொழிகளுடைய தன்மைகளை ஆராய்ஞ்சவரும் தாமஸ் பரோ தான். அதுக்கப்புறம் திராவிட மொழி குடும்பத்தினுடைய கிளை மொழிகளாக பரோ எவற்றை குறிப்பிடுகிறாருன்னா பர்ஜி மொழியையும் பெங்கோ மொழியையும் சொல்றாரு. அதாவது திராவிட மொழி குடும்பத்தினுடைய கிளை மொழி அப்படின்னாக்கா அந்த மொழியை சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா பரோ. எந்தெந்த மொழி சொல்றாருன்னா பர்ஜி மொழியும் பெங்கோ மொழியும் சொல்றாரு. அதுக்கப்புறம் பரோ இணைந்து ஆய்வு நடத்தினார். அதாவது பட்டாச்சாரியார் கூட இணைந்து இவர் வந்து ஆய்வு நடத்தியிருக்காரு. இந்த மொழிகள்லாம் வந்து சிறந்த மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு நடத்தியிருக்காங்க. தோடா மொழி பற்றி தனி ஆய்வு நடத்தியவர் யாருன்னா யமனோ என்றவர் தான் என்ன பண்ணிருக்காங்க தோடா மொழிக்கு வந்து தனி ஆய்வு, தோடா மொழிக்கும் தனியா ஆய்வு செஞ்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யமனோ பல்கலைக்கழகம் என்ன கலிபோர்னியா பல்கலைக்கழகம். அங்க வந்து யாரை பார்த்தோம்னா தாமஸ் பரோ வந்து ஆக்ஸ்போர்டு. தாமஸ் பரோ வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல சமஸ்கிருத பேராசிரியராக பணியாற்றி இருக்காரு. இங்க வந்து யமனோ என்றவர் என்ன பண்ணிருக்காருன்னா கலிபோர்னியா பல்கலைக்கழகத்துல பணியாற்றி இருக்கிறார். யமனோ வந்து கலிபோர்னியா பல்கலைக்கழகம், தாமஸ் பரோ வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம். ஞாபகம் வச்சுங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தோடா மொழியினுடைய ஆய்வு செய்த நூலகம் வெளியிட்டவர் யாரு? தோடா மொழியை வந்து ஆய்வு செய்து நூலாக வெளியிட்டவர் யமனோ. அவர் தான் தோடா மொழி வந்து தனி ஆய்வு செய்யறாரு, அதை ஒரு நூலாக வந்து வெளியிடுறாரு.
அவர் வந்து கலிபோர்னியா பல்கலைக்கழகத்துல பணிபுரியக்கூடிய ஒருவர் இருக்கிறாரு யமுனோ. ஓகேம்மா. திராவிட மொழிகளின் ஒப்பியல் பற்றி ஒப்பியல் ஆய்வுகளை தனி நூலாக வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் தான் தனி நூலா வெளியிட்டிருக்காரு. சரிம்மா. அப்படின்னா யமுனோ தான். அவர் வந்து தோடா மொழியை வந்து தனியா ஆய்வு செஞ்சிருக்காரு, அதை ஒரு நூலாவும் வெளியிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஒளியினுடைய ஒப்பியல் ஆய்வும் அதுல இருந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அது எல்லாமே யமுனோ தான். அவர் வந்து கலிபோர்னியாவில் வந்து பல்கலைக்கழகத்தினுடைய ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார். சரிம்மா. அதுக்கப்புறம் திராவிட மொழிகளுடைய விளைச்சொற்கள் பற்றி விரிவாக ஆராய்ந்தவர் யாருன்னா PS சுப்பிரமணியன். விளைச்சொற்கள் இருக்கு இல்லையா, விளைச்சொற்களை வந்து வினைச்சொற்களா விளைச்சொற்களான்னு தெரியல, விளைச்சொற்கள் தான் இருக்கு இதுல, வெள்ளி மிஸ்டேக்கான்னு தெரியல. திராவிட மொழிகளுடைய விளைச்சொற்களை பற்றி விரிவாக ஆராய்ந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா PS சுப்பிரமணியன் என்பவர் தான் விளைச்சொற்களை பத்தி விரிவா வந்து சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. மலபார் மொழிகள்ல எவ்வித அழைக்கப்படுவதா கால்டுவெல் சொல்றாரு. மலபார் மொழியை எவ்விதமா அழைக்கப்படுறதுன்னு கால்டுவெல் சொல்றான்னா தமுலிக் அப்படின்னு சொல்றாங்களாம். தமுலிக் அப்படின்னு சொல்றாங்க. தமுலிக் அப்படின்னு சொல்றாங்க. மலபார் மொழியை தமுலிக்னு சொல்றாங்களாம் அப்படின்னு கால்டுவெல் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் தென்னிந்திய மொழி இனத்தை குமரில பட்டர் எவ்வாறு குறித்துள்ளார்னா ஆந்திரா திராவிட பாஷா அப்படின்னு சொல்றாங்க. ஆந்திர திராவிட பாஷான்னு சொல்லிட்டு சொல்றாங்க குமரில பட்டர். தென்னிந்திய மொழி இனத்தை வந்து குமரில பட்டர் ஆந்திர பாஷா திராவிட பாஷான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எந்த நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டுல சொல்றாங்க. குமரில பட்டர் ஒரு எந்த மொழி நூல், அவரு எந்த நாட்டை சார்ந்தவர், எந்த மொழியினுடைய சிறந்த எழுத்தாளர் அவரு? குமரில பட்டர் வடமொழி எழுத்தாளர். குமரில பட்டர் வந்து வடமொழி எழுத்தாளருங்களாம். தென்னிந்திய மக்கள் மனுஸ்மிருதியில எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னாக்கா திராவிடர் கால்டுவெல் சொல்றாங்க. திராவிடரும் கால்டுவெலும் உங்களை வந்து அதாவது மனுஸ்மிருதியில் அப்படின்னு மக்கள் தென்னிந்திய மக்களை மனுஸ்மிருதி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. திராவிடரும் கால்டுவெல்லும். சரிம்மா. நெக்ஸ்ட், திராவிடம் ஒரு சிறு பிராகிருதம் இத்தொடரை வந்து தன் நூலில் சுட்டி காட்டியவர் ஜே மூர்ங்களாம். ஜே மூர் வந்து திராவிடம் என்றது ஒரு சிறு பிராகிருதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடரை வந்து சொன்னது யாருன்னு பார்த்தா ஜே மூர். சரிம்மா. திராவிட என்ன சொல்லை பஞ்ச திராவிடா என்ற பரந்த பொருள்ல அழைப்பவர் யாருன்னா அதை சுட்டி காட்டுவாரு பிராமணர் SK சட்டர்ஜி. இடைக்காலத்துல வந்து சொல்றாங்க பிராமணர் SK சட்டர்ஜி என்பவர் இடைக்காலத்துல வந்து திராவிட என்ற சொல்ல பஞ்ச திராவிடா அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொஸ்டின் கூட வந்திருக்கு, பஞ்ச திராவிடம் என்ற கொஸ்டின் வந்து இந்த UGC கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினா வந்து சாரி இப்ப லாஸ்டான இருக்கு. தென்னிந்திய மொழிகளை திரவிடி என்ற சொல்லால அழைக்கும் இந்திய மொழிகளின் நூல் வரலாறு அது யார் சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா பாபு ராஜேந்திரலால் அப்படின்ற ஒருத்தர் வந்து அந்த இந்திய மொழிகளை வந்து தென்னிந்திய மொழிகளோடு திராவிடம் அப்படின்ற ஒரு சொல்ல வச்சு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. திராவிட மொழிகளோட உராய்லி மொழி குடும்பங்களுக்கு இடையே நெருங்கிய உறவு என்பதற்கு பரு ஆராய்ந்த சொற்களுடைய தொகை பாத்தீங்கன்னா 72ங்களாம். அதாவது திராவிட மொழிகளுடைய உராய்லி மொழி குடும்பங்களுக்கு இடையே நெருங்கிய உறவு என்பதற்கு பரு ஆராய்ந்த சொற்களுடைய தொகை பாத்தீங்கன்னா 72. திராவிட மக்களும் மொழி மத்திய தரைக்கடலும் மக்களும் மொழியோடு உறவுடையவர்கள் என்று கூறி மானிடவியல் அறிஞர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா டாக்டர் ஜேம்ஸ் ஆர்னல் என்பவர் தான் வந்து திராவிட மக்கள் மொழியையும் மத்திய தரைக்கடல் மக்களையும் உறவுடையவர்கள் சொல்லிட்டு மானிடவியல் அறிஞர் சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஜேம்ஸ் ஆர்னல் அப்படின்ற ஒருத்தவர். சிந்துவெளி நாகரிகத்தின் அடிப்படைக்கு காரணமா இருந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திராவிடர்கள் தான். வந்து சிந்துவெளி மக்கள் வந்து நாகரிகத்திற்கு அடிப்படையா இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திராவிடர்கள். அத வந்து யார் வந்து சொன்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஜார்ஜ் ஆலிவர்ங்களாம். டாக்டர் ஜார்ஜ் ஆலிவர் தான் வந்து சிந்துவெளி நாகரிகத்துல அடிப்படையா இருந்தவங்க திராவிடர்கள் சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஜார்ஜ் ஆலிவர். தென் திராவிட மொழிகள்ல தமிழ் மலையாள மொழிகளுக்கு அடுத்த நிலையில் இருப்பது எதுனா கொடகு. அந்த மொழின்னு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா LV ராமசாமி ஐயர்லாம். அதாவது தென் திராவிட மொழிகள்ல தமிழ் மலையாள மொழிக்கு அடுத்தபடியா தமிழ் ஃபர்ஸ்ட் வருது, மலையாளம் 2வது வருது, அதுக்கு அடுத்தபடியா சொல்றது கொடகு மொழி. அந்த கொடகு மொழி தான் 3ஆவதா வந்திருக்குது அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா LV ராமசாமி ஐயர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் தமிழ், 2வது மலையாளம், 3வது கொடகு. 3வது மொழி கொடகுன்னு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா LV ராமசாமி ஐயர். துளு வந்து நடு திராவிட மொழிகளையும் இணைக்க வேண்டும் என்று கூறியவர் யாரு? துளு மொழி இருக்குங்க இல்லையா, அத வந்து நடு திராவிட மொழியில வந்து இணைக்கணும் அப்படின்னு சொன்னது யாருன்னா யமுனோவும் PH கிருஷ்ணமூர்த்தியும் வந்து நடு திராவிட மொழியிலே இந்த மொழி துளு மொழியை இணைச்சிடணும் அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா யமுனோவும் PH கிருஷ்ணமூர்த்தியும் சொல்றாங்க.
வந்து துளு மொழியை வந்து நடுதிராவிட மொழியில இணைக்கணும்னு சொன்னவங்க ரெண்டு பேர் யாரும் பாத்தீங்கன்னா யமுனோவும் PH கிருஷ்ணமூர்த்திங்களும். சரிம்மா. துளு தென் திராவிட மொழிகள்ல கொள்வது ஏற்புடையது என்று சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா P சுப்பிரமணியன் சொல்றாரு. துளு மொழி வந்து தென் திராவிட மொழியில கொள்வதுதான் சரி, நடு திராவிட மொழியில கொள்ள தேவையில்ல அப்படி சொன்னது P சுப்பிரமணியன் சொல்றாரு. சரிம்மா. துளு மொழியை வந்து தனி மொழி என்று சுட்டி காட்டியவர் ராபர்ட்ஸ். சரிம்மா. மொழின்னு சொல்லிட்டான். அதாவது துளு மொழி வந்து ஒரு தனி மொழின்னு சொல்லிட்டு சொன்னவர் ராபர்ட்ஸ். ஆனா துளு மொழி வந்து நடு திராவிட மொழியில இணைக்கணும்னு சொன்னது யமுனோவும் PH கிருஷ்ணமூர்த்தியும். இல்ல துளு மொழி வந்து தென் திராவிட மொழியில இருக்கணும்னு சொன்னது P சுப்பிரமணியன் சொல்றாங்க. 3 பேரும் ஒரு மொழிக்கு போராடுறாங்க. துளு மொழி வந்து தனி மொழின்னு சொன்னவர் ராபர்ட்ஸ். துளு மொழி வந்து தென்மொழியிலே இருக்கிறதுதான் சரின்னு சொன்னது P சுப்பிரமணியன். துளு மொழியை வந்து நடு திராவிட மொழியில இணைக்கணும்னு சொன்னவங்க ரெண்டு பேரும் யமுனோவும் PH கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்றாரு. தென் திராவிட கிளையில் இருந்து மொழிகளை பிரிந்து மொழியை விளக்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா P சுப்பிரமணியன் சொல்றாரு. எதுன்னு பாத்தீங்கன்னா தென் திராவிட கிளையில் இருந்து மொழிகளை பிரிந்த முறையை விளக்கியவர் யாருன்னா P சுப்பிரமணியன் சொல்றாரு. திராவிடம் என்ற சொல்லி தமிழ் என்று வழங்கியது அப்படின்னு சொன்னவர் யாரு? தெரிஞ்சவர் தானே. திராவிடம் என்ற சொல்லி தமிழ் என்று வழங்கியது யாருன்னு பாத்தீங்கன்னா கால்டுவெல். திராவிடம் என்ற சொல்லி தமிழ், திராவிடம் என்ற சொல்லுதான் திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரும். அதுதான் சொல்றாங்க. திராவிடம் என்ற சொல்லி தமிழ் என்று வழங்கியதுன்னு சொன்னவர் கால்டுவெல். தமிழுக்கு இணையான வட சொல்லாக கால்டுவெல் கருதியது எதுன்னு பாத்தீங்கன்னா திராவிடம் என்ற சொல்லு. தமிழ் மொழிக்கு இணையானது எதுன்னு பாத்தீங்கன்னா திராவிடம் என்ற சொல்லுதான். திராவிடத்திலிருந்து தான் தமிழ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பிரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்வாரு கால்டுவெல். தமிழனை மலபார் தலைவன் சொன்னவர் யாரு? 14ஆம் லூயி தான் சொல்றாரு. 14ஆம் லூயி என்பவர் வந்து தமிழனை வந்து மலபார் தலைவன் அப்படி சொன்னது 14ஆம் லூயிங்களாம். 14ஆம் லூயி தான் வந்து தமிழனை மலபார் தலைவன் அப்படின்னு சொன்னவர் 14ஆம் லூயி. மலபார் தலைவன் என்பதற்கான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழருடைய தலைவன்களாம். மலபார் தலைவன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழனுடைய தலைவனை தான் மலபார் தலைவன் சொல்லிட்டு சொல்றாங்களாம். அரவம் என்பது அரவம் அப்படின்னு சொல்றதுக்கு யார் சொல்றது? அரவம் இது கேட்ட क्वेश्चन தான். தெலுங்குற கன்னடா. டாக்டர் குண்டட் சொல்றாரு சார். இது அரவம் என்பது அரவம் அப்படின்னு சொல்றது துணைக்கால் ரா வருது. அதுக்கப்புறம் வந்து ரன்னகர் ரா வருது. ரெண்டாவது அரவம் அரவத்துக்கு ரெண்டுத்துக்கு வந்து சொன்னது யாரு பாத்தீங்கன்னா குண்டட் வந்து விளக்கம் கொடுக்கிறாரு. கேரள நாட்டு மன்னனை பிலினி எவ்வாறு அழைக்கிறாரு அப்படின்னாக்கா செலபத்ராஸ். கேரள நாட்டு மன்னனை பிலினி வந்து செலபத்ராஸ் அப்படின்னு சொல்றாங்களா. கேரள மன்னனை ஒரு கேன் கூட வருதுங்க மேம். செலபத்ராஸ்ங்களா ரெண்டு வேற வேறையா ஒன்னேதான். ஆனா ஒரு இடத்துல சே வருது, ஒரு இடத்துல கே வருது அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டாலமிங்களா. தமிழ் மலையாளம் சார் கொடுத்த நோட்ஸா? ஆமா மேம். அது பிரிண்டிங் மிஸ்டேக் அதிகமா இருக்கு, அதனால அப்படி தெரியும். அதான் நிறைய இருக்குதா. ஆமா நிறைய இருக்கு. தமிழ் மலையாளம் கொடுந்தமிழுடைய கிளை என்று சொன்னவர் யாருன்னா டாக்டர் குண்டர் சொல்றாங்க. தமிழ் மலையாளம் கொடுந்தமிழுடைய கிளை என்று சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் குண்டட்டுங்களாம். மலையாளமும் தமிழிலிருந்து தோன்றியது, மலையாளம் வந்து தமிழிலிருந்து தான் தோன்றுக்குதுன்னு சொல்லிட்டு கால்டுவெல் வந்து ஒரு கருத்தை வந்து மறுக்கிறாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல் டாக்டர் குண்டட்டும் AR ராஜராஜவர்மன் வந்து ரெண்டு பேர் வந்து மறுக்கிறாங்க. மலையாளம் வந்து தமிழ்ல இருந்து தான் தோன்றுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால்டுவெல் வந்து கருத்தை வந்து மறுக்கிறாரு. ஆனா அது வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க ரெண்டு பேர். யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா டாக்டர் குண்டட்டும் AR ராஜராஜவர்மன் ரெண்டு பேரும் வந்து அதுல இருந்துதான் தோன்றுக்குதா அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க. தமிழ் மலையாளத்திலிருந்து தோன்றியது, தமிழ் வந்து மலையாளத்திலிருந்து தோன்றிய சொல்லிட்டு இன்னொருத்தவங்க சொல்றாங்க. ஆத்தூர் கிருஷிய பிஷருலி அப்படின்னு டாக்டர் KK ஜெம் ராஜ் அப்படின்றவங்க வந்து சொல்றாங்க இந்த மாதிரின்ட்டு. என்னென்னவோ புதுசா இது. கன்னட மொழியில ஆய்வுகளை அதிக அளவு செஞ்சது யாருன்னு பார்த்தோன்னா ஆச்சாரியா AS ஆச்சாரியா தான் வந்து கன்னட மொழியில ஆய்வுகளை வந்து அதிக அளவு வந்து ஆய்வு செஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆச்சாரியாவில AS ஆச்சாரியா தான் வந்து கன்னட மொழி ஆய்வுகளை அதிகமா வந்து அவங்கதான் வந்து ஆய்வு செஞ்சிருக்காங்களாம். AS ஆச்சாரியா.
கவுட கன்னடத்துல வந்து உயிர்மெய் ஒலிகளை பற்றி ஆராய்ந்தவர் யாருன்னா டாக்டர் குஷலப்ப கவுடா அப்படின்றதுதான் வந்து அவர் தான் என்ன பண்ணிருக்காருன்னா கன்னட மொழிகளை உயிர் ஒலிகளை, அதாவது உயிர்மெய் ஒலிகளை வந்து ஆராய்ச்சி செஞ்சிருக்காரு. உபாத்தையாவை கன்னட மொழியுடைய 4 வட்டார வழக்குகளை ஒப்பிட்டு ஆராய்ஞ்சவர் யாருன்னா உபாத்தையா. கன்னட மொழியுடைய கன்னட மொழியுடைய 4 வட்டார வழக்குகளை ஒப்பிட்டு ஆராய்ந்து வந்து உபாத்தியாயா அப்படின்றவர் தான் 1968 ஆராய்ஞ்சிருக்காங்க. கன்னட மொழியினுடைய பேச்சு வழக்கு ஆராய்ஞ்சவர் யாருன்னா வில்லியம் பிரைட் என்பவர் தான் வந்து பேச்சு வழக்கு வந்து ஆராய்ஞ்சிருக்காரு. கன்னட மொழியுடைய பேச்சு வழக்கை வந்து ஆராய்ஞ்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வில்லியம் பிரைட். நீலகிரியில தோடர் குடியேறிய பிறகு படகர் குடியேறியதாக கூறுபவர் யாரு? நீலகிரியில வந்து தோடர் இன மக்களும் கோடர் இன மக்களும் குடியேறிய பிறகுதான் படகர் இன மக்கள் வந்து குடியேறி இருக்கணும் அப்படின்னு சொல்றவர் யமனோ. படகர் கன்னடத்துடன் தொடர்புடையது என்று சொன்னவர் யாருன்னா பேரோ யமனோங்களாம். கன்னட மொழியில வந்து படகர் கன்னடத்திலோட தொடர்புடையது சொன்னவர் பேரா யமனோ சொல்றாங்க. துளு மொழிக்கு இலக்கணம் எழுதியவர் யாருன்னா பிரிகள். துளு மொழிக்கு இலக்கணம் எழுதியவர் பிரிகள். சரி, இந்த இது தாமஸ் பரோ வந்து எந்த பல்கலைக்கழகத்துல பேராசிரியர் இருந்தாரு? வடமொழி பேராசிரியர் இருந்தாரு, சமஸ்கிருத பேராசிரியர் ஆக்ஸ்போர்டு. கலிபோர்னியா பல்கலைக்கழகத்துல யார் இருந்தாங்க? கலிபோர்னியா பல்கலைக்கழகத்துல ஒருத்தர் பேர் சொன்னீங்களே, வந்துருச்சு. யமனோ என்பது கலிபோர்னியா பல்கலைக்கழகத்துல, தாமஸ் பரோ என்பது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல இருக்காங்க. துளு மொழிக்கு இலக்கணம் எழுதியவர் யாருன்னு பார்த்தா பிரிகள் அப்படின்றவர் வந்து துளு மொழியில வந்து இலக்கணங்கள் வந்து எழுதியிருக்காங்க பிரிகள். துளு மொழியின் ஆய்வுகளை நடத்தியவர் யாருன்னா எல்லி ராமசாமி ஐயர்னு கேட்டிருக்காங்க. எல்லிஸ் வருமா இல்ல எல்லி வருமான்னு தெரியல. எல்லி ராமசாமி ஐயர். ராமசாமி ஐயருங்களா என்னன்னு தெரியல. இல்ல ராமசாமி ஐயர்ன்றவர் வேற, எல்லிஸ்ன்றவர் வேற. இந்த எல்லிஸ்ன்றவர் வெளிநாட்டுக்காரர். எல்லி அப்படின்றது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கானு தெரியல. எல்லிஸும் ராமசாமி அப்போங்களே கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லிஸ்ன்றது வெளிநாட்டுக்காரர் வருமா? கால்டுவெல், ஜி போப்பு, வீரமாமுனிவர் போல அவர் வெளிநாட்டுக்காரர். இவர் ராமசாமி ஐயர்ன்றது நம்ம நாட்டுக்காரர். சரிங்க ஐயா. துளு மொழியில ஆய்வுகளை நடத்தியவர் எல்லிஸு ராமசாமி அப்ப. ஓகே. கொடகு தமிழுடன் தொடர்புடையதுன்னு சொன்னவர் யாருன்னா டாக்டர் மோக்லிங் அப்படின்றவர் வந்து கொடகும் தமிழ் மொழியோட தொடர்பு தொடர்புடைய மொழிதான் சொல்றாங்க டாக்டர் மோக்லிங். கொடகு மொழியில தமிழ் மலையாளத்துடன் தொடர்புடையது என்றவர் யாருன்னா எல்வி ராமசாமி ஐயருங்களாம். கொடகு மொழி வந்து தமிழும் மலையாளத்துடன் தொடர்புடையது அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா எல்வி ராமசாமி. கொடகு வந்து தமிழ் மொழியோட தொடர்புடையன்னு சொன்னவர் வந்து டாக்டர் மோக்லிங். அதே கொடகு மொழி வந்து தமிழுக்கும் மலையாளத்துக்கும் தொடர்புடையதுன்னு சொன்னவர் வந்து எல்வி ராமசாமி ஐயர். 2 மொழிக்கும் தொடர்புடையது, தமிழ் மொழிக்கும் மலையாள மொழிக்கும் கொடகு மொழி தொடர்புடையது சொன்னது எல்வி ராமசாமி ஐயரு. கொடகு மொழி தமிழ் மொழிக்கு மட்டும் தொடர்புடையது சொன்னது டாக்டர் மோக்லிங். அதுக்கு அடுத்தது கொடகு மொழிக்கு இலக்கணமும் பாடலும் எழுதி வச்ச மேஜர் கோல். கொடகு மொழிக்கும் இலக்கணமும் அதாவது பாடலும் எழுதியவர் யாருன்னா மேஜர் கோல். கொடகினுடைய உயிர் ஒலிகளை விரிவாக ஆராய்ந்தவர் யமனோங்களாம். அதாவது கொடகின் உயிர் ஒலிகளை, கொடகு மொழியுடைய உயிர் ஒலிகள்லாம் இருக்குங்க, அதை விரிவாக ஆராய்ஞ்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா யமனோ. பெண் பல ஆடவரை மணக்கும் வழக்கம் கொடகில் இருப்பதாக கூறியவர் பர்னல்களாம். பெண்கள் வந்து பல ஆடவர்களை வந்து திருமணம் செஞ்சுக்கக்கூடிய வழக்கம் வந்து கொடகுல இருந்ததா வந்து சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பர்னல். பெண்கள் வந்து பல ஆடவர்களை வந்து மணந்து கொள்கின்ற வழக்கம் கொடகு நாட்டுல இருந்திருக்குதுன்னு சொன்னவர் பர்னல். தோடாவை வந்து திராவிட மொழி குடும்பத்தோடு தொடர்புடையது என்று சொன்னவர் பெர்னாட் ஸ்கிமிட் அப்படின்றவர் வந்து தோடா மொழி திராவிட மொழி குடும்பத்தோடு தொடர்புடையதுன்னு சொன்னவர் யாருன்னா பெர்னாட் ஸ்கிமிட்டுங்களா. தோடர் பற்றி விரிவான நூல் செய்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கொலோனல் மார்ஷல் அப்படின்றவர் வந்து தோடர் மொழிகளை பற்றி அதாவது விரிவா வந்து நூல் செஞ்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கொலோனல் மார்ஷல் அப்படின்றவர் தான் அந்த தோடர் மொழியை பத்தி விரிவான நூல்கள் வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. தோடர்கள் வந்து தொன்மையான மொழியா போப்பு கூறியது என்னன்னா பழைய கன்னடங்களாம். பழங்கன்னடம் தான் வந்து
தோடர்களுடைய தொன்மையான மொழின்னு சொன்னது எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா பழக்கன்னடம். சரி. பழக்கன்னடம் தான் வந்து என்ன பண்றாங்கன்னா தோடர்களுடைய தொன்மையான மொழின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. போப்பு சொல்ற அதாவது ஜீவ் போப் சொல்றாரு. அதாவது பழங்கன்னடம் தான் வந்து தோடர்களுடைய தொன்மையான மொழின்னு சொன்னவர் போப்பு சொல்றாரு அது மாதிரின்ட்டு. தோடர் மொழியை வந்து தனி மொழி என்று நிரூபிக்கிறவர் யாருன்னா யமனோ. தோடர் மொழி இருக்குங்க இல்லையா, அதை வந்து தனி மொழின்னு சொல்லிட்டு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா யமனோங்களாம். தோடா மொழி பேசும் மக்களினுடைய தொகையாக கால்டுவெல்டு கூறுவதுன்னா 900 900 வந்து இருக்கு. தோடா மொழியினுடைய பேசும் மக்கள் வந்து தொகையாக கால்டுவெல் கூறுவது 900. கோடா கன்னட மொழிகள்ல கொச்சை மொழி போன்றது. அதாவது கோடா மொழியும் கன்னட மொழியும் வந்து கொச்சை மொழின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னா கால்டுவெல் சொல்றாரு. கோடா மொழியையும் கன்னட மொழியும் கொச்சை மொழி அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா கால்டுவெல். கோடா மொழியை சிறப்பாக ஆராய்ஞ்சவர் யமுனோ. அதாவது கோடா மொழியும் கன்னட மொழியும் கொச்சை மொழின்னு சொன்னது கால்டுவெல். அதே கோடா மொழி வந்து சிறப்பா ஆராய்ச்சி செஞ்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா யமுனோ. ஆமா, யமுனோ. தெலுங்கினை வந்து ஆந்திரம் என்று அழைத்தவர் யாருன்னா வடமொழியாளருங்க. தெலுங்கினை வந்து ஆந்திர பாஷைலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தெலுங்கினை வந்து அது ஆந்திரம் அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா வடமொழியாளர்கள் தான் வந்து ஆந்திரம் சொல்லிட்டு அழைச்சிருக்காங்க தெலுங்கு மொழியை. தெலுங்கு வட இந்திய மொழிகளிலிருந்து வேறுபட்டது என்று கூறிய சீன பயணி யாருன்னா இவான் சுவாங்கலாம். தெலுங்கு வந்து வட இந்திய மொழிகளிலிருந்து வேறுபட்டது, தெலுங்கு மொழி வந்து வட இந்திய மொழிகளிலிருந்து வேறுபட்டது அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா இவான் சுவாங்க தான் சொல்லியிருக்காரு. வேறுபட்டு இருக்குது, தெலுங்கு மொழி வந்து வடமொழியில வந்து வேறுபட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொன்ன சீன பயணி யாருன்னு பாத்தீங்கன்னா இவான் சுவாங்க. தெலுங்கின் வினை அடிகளை ஆராய்ந்தவர், தெலுங்கு மொழியினுடைய வினை அடிகளை வந்து ஆராய்ந்தவர் யாருனாக்கா PH கிருஷ்ணமூர்த்தி வந்து தெலுங்கு மொழியினுடைய வினை அடைகளை வந்து ஆராய்ச்சி செஞ்சிருக்காரு PH கிருஷ்ணமூர்த்தி. கோண்டி மொழியை பற்றி ஆராய்ந்தவர் யாருன்னா ஆபிரகாம் லிண்ட் மிட்சல் அப்படின்றவர். ஆபிரகாம் லிண்ட் மிட்சல் என்பவர் வந்து கோண்டி மொழி வந்து ஆராய்ச்சி செய்தாரு. அதுக்கப்புறம் கோலமி மொழியை பற்றி விரிவா ஆராய்ச்சி செஞ்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வில்லியம் பிரைட்டுங்களாம். கோலமி மொழியை பற்றி விரிவா ஆராய்ச்சி செஞ்சவர் வில்லியம் பிரைட். அதுக்கப்புறம் வந்து பர்ஜி மொழியை வந்து கோண்டி மொழியின் வட்டார வழக்கு என்று தவறுதலாக குறித்தவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா பரோவும் பட்டாச்சாரியர் வந்து தப்பா குறிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கால்டுவெல் சொல்றாரு. கால்டுவெல் வந்து பர்ஜி மொழியையும் கோண்டி மொழியை வந்து வட்டார வழக்கு என்று தவறுதலாக குறித்தவர்கள் வந்து பரோவும் பட்டாச்சாரியாருங்களாம் அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா கால்டுவெல் சொல்றாரு. பர்ஜி வந்து தனி மொழி என குறித்தவர் யாருன்னா பரோவும் பட்டாச்சாரியரும். அதாவது பர்ஜி மொழி வந்து ஒரு தனி மொழின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பரோவும் பட்டாச்சாரியாரும் வந்து பர்ஜி மொழியை தனி மொழின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெங்கோ திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்த தனி மொழி அப்படின்னு சொல்லிட்டு நிறுவியர் யாருன்னு பாத்தீங்கன்னா பரோங்களாம். பெங்கோ திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்த தனி மொழி என்று நிறுவியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பரோ. அதுக்கப்புறம் வந்து கடபா சில்லூர் மொழி, கடபாவும் சில்லூர் மொழியை பற்றி ஆராய்ஞ்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி பட்டாச்சாரியா. கிருஷ்ணமூர்த்தி என்பவரும் பட்டாச்சாரியார் 2 பேருமே கடபா சில்லூர் மொழியை வந்து ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. மலை மனிதர்கள் என்னும் பொருள் தருவதாக கிரியேசன் வந்து கூறும் சொல் எதுன்னு பார்த்தா மாலருங்களாம். மலை மனிதர்கள் என்னும் பொருள் தருவதாக கிரியேசன் வந்து கூறும் சொல் வந்து மாலருங்களாம். மால்டோ மொழி திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தது என்று நிறுவியவர் யாருன்னா டென்னிஸ் எஸ்பிரோ என்பவர் வந்து மால்டோ மொழி வந்து திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்றவர் யாருன்னா டென்னிஸ் எஸ்பிரோ. பிராகி வட திராவிட மொழியினுடைய உட்பிரிவு சார்ந்தது. பிராகி வந்து வட திராவிட மொழியினுடைய உட்பிரிவு சார்ந்ததுன்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னா எமினோ 1962 சொல்லியிருக்காரு. ஆயுதமும் ஆயுதலும் என்ற சொல் வடிவமாக பிறந்தது எதுன்னு பாத்தீங்கன்னா வெள்ளை வார்னர் அப்படி. அதாவது ஆயுதமும் ஆயுதலும் என்ற சொல் வடிவமாக பிறந்தது என்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வெள்ளை வார்னர். ஆயுதம் என்ற சொல்லும் ஆயுதல் என்ற சொல் வடிவமும்
வடிவமாக பிரிந்தது. ஆயுதம் என்பதுதான் ஆயுதல் என்ற சொல் வடிவமா பிரிஞ்சுதுங்களாம் அப்படின்னு சொன்னது யாருன்னா கா வெள்ளைவார்னர் சொல்றாரு. சரிம்மா. ஆயுதம் என்ற சொல்லு ஆயுதம் சொல்லிட்டு பிரிஞ்சுதுங்களா, அதாவது பிறந்ததுங்களா. அந்த பிறந்ததுதான் வந்து யார் சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா கா வெள்ளைவார்னர் சொல்றாரு. PH கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றது ஒரு ஒப்பியல் அறிஞர். அவரு PH கிருஷ்ணமூர்த்தி என்பவர் வந்து ஒரு ஒப்பியல் அறிஞர். செக்கு நாட்டு தமிழறிஞர் யாருன்னா கமில் சுவலபில். கமில் சுவலபில் என்பது செக்கு நாட்டு தமிழறிஞர். செக்கு நாட்டு தமிழறிஞர் யாருன்னு பாத்தீங்கன்னா கமில் சுவலபில். PH கிருஷ்ணமூர்த்தி என்பவர் வந்து ஒப்பியல் அறிஞர். அவர் வந்து ஒரு ஒப்பியல் அறிஞரா இருக்கிறாரு. மெல்லொலியையும் வல்லொலியையும் மாற்றம் தமிழுக்குரிய சிறப்பு விதி என்றவர் யாருன்னா நோரிஸ் என்பவர். வல்லொலியும் மெல்லொலியும் மாற்றம் தமிழுக்குரிய சிறப்பு விதி அப்படின்னு சொன்னவர் யாருன்னா நோரிஸ். 1853 சொல்லியிருக்காரு. வல்லொலி மெல்லொலி மாற்றம் தமிழுக்குரிய சிறப்பு விதின்னு சொன்னவர் நோரிஸ் 1853. இரட்டைமை தனிமெய்யாதலை விரிவாக ஆராய்ந்த செக்கு நாட்டு தமிழர்னா கமில் சுவலபில். அவர் வந்து இரட்டை மெய் இருக்குங்க இல்லையா, அந்த இரட்டை மெய்யை வந்து தனி மெய்யாதல் அப்படின்னு சொல்லிட்டு விரிவா ஆராய்ச்சி செஞ்சிருக்காரு. செக்கு நாட்டு தமிழர் யாருன்னா அந்த கமில் சுவலபில் தான். நகர தெலுங்குல நகர தெலுங்கில் நகரமாக மாறுகிறது என்றவர் கால்டுவெல். நகரம் வந்து தெலுங்குல வந்து மகரமா மாறுதுங்களாம். நகரம் வந்து மகரமா மாறுதுன்னு சொன்னவர் யாருன்னா தெலுங்குல வந்து நகரம் தெலுங்குல மகரமா மாறுது அப்படின்னு சொன்னவர் கால்டுவெல். தமிழ்ல மொழி இறுதியில இடம்பெறும் யகர ஒலி இகர உயிரின் மாற்று வடிவம் என்றவர் தேப்போமி. அதாவது மொழிக்கு இறுதியில வந்து யகரம் வருதுங்க இல்லையா, யகர ஒலி, அது யகர ஒலியுடைய இகர உயிரினுடைய மாற்று வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் தேப்போமி. சரிமா. மலையாளத்துல அகர ஒலி அதாவது அகர ஒலி துணை ஒலியாக மிகுந்து வருகிறது என்று ஆராய்ச்சி செஞ்சவர் டாக்டர் குண்டட்டு. மலையாளத்துல அகர ஒலி துணை ஒலியாக மிகுந்து வருகிறது என்று ஆராய்ச்சி செஞ்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் குண்டட்டு. மலையாள மொழியினுடைய ஒலி துணை உயிர்கள் பற்றி ஆராய்ச்சி செஞ்சவர் ராமசாமி ஐயர். அதாவது ஒலி துணை உயிர்களை மட்டுமே சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராமசாமி ஐயர். ஒலியும் ஒலி துணையை பத்தியும் மிகுதியா வந்து ஆராய்ச்சி செஞ்சிருக்காருமா டாக்டர் குண்டட்டு. ஒலி மட்டும் சொன்னா அது ராமசாமி ஐயர். ஒலியும் ஒலி துணையை பத்தியே சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் குண்டட்டு. சரிமா. அதுக்கப்புறம் ஒலி துணை உயிர்கள் பற்றி விரிவாக ஆராய்ச்சி செஞ்சவர் கணபதி பிள்ளைங்களாம். ஒலி துணையை மட்டுமே ரொம்ப விரிவா எலாபரேட்டா வந்து ஆராய்ச்சி செஞ்சிருக்காரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா கணபதி பிள்ளை 1943. செக்கு நாட்டு தமிழர் யாரு சொல்லுவோம்? செக்கு நாட்டு தமிழர்னா யாரு மறந்துடுச்சு. கமில் சுவல்லபில். செக்கு நாட்டு தமிழர்னா கமில் சுவல்லபில். பிச்சை இது PH கிருஷ்ணமூர்த்தி என்பவர் என்ன அறிஞர்? PH கிருஷ்ணமூர்த்தியா? மொழியியல் அறிஞர். ஒப்பியல். சரிமா. இரட்டை மெய் தனி மெய் ஆதல் விரிவாக ஆராய்ந்தவர் செக்கு நாட்டு தமிழர் யாரு? இரட்டை மெய்யும் தனி மெய்ன்னு சொல்லிட்டு கமில் சுவல்லபில். கரெக்டுங்க சார். நகரம் வந்து தெலுங்குல மகரமா மாறுதுன்னு சொன்னவர் யாரு? நகரம் தெலுங்குல மகரமா மாறுது அப்படின்னு சொன்னவர் யாரு? கேட்ட கொஸ்டின் தான் கேக்குறான். கால்டுவெல் வந்து நகரம் என்ற எழுத்து வந்து தெலுங்குல மகரமா மாறுது சொன்னவர் கால்டுவெல். ஒலி துணை உயிர்களை மட்டுமே விரிவா சொன்னவர் யாருன்னா கணபதி பிள்ளை. ஒலி துணை உயிர்களை மட்டும் சொல்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராமசாமி ஐயர். மலையாளத்துல வந்து அகர ஒலியையும் ஒலி துணையும் ஒலியா மிகுந்து வந்ததுன்னு சொன்னது டாக்டர் குண்டட். அப்புறம் வந்து எல்லாமே புதுசா இருக்கிற மாதிரி. அமைப்பு மொழியியலாளர் யாரு? அமைப்பு மொழியியலாளர் இப்பதான் சொன்னீங்களே, அவரும் வராரு. இங்க வேற ஒருத்தவங்களும் கொடுத்திருக்காங்க. அது அந்த இடத்துல படிக்கும்போது அமைப்பு மொழியில் வந்து ஹாரிஸ் வந்தாரு. அதான் ஏரிய வந்து ஒரு அமைப்பு வச்சுக்க நம்ம ஞாபகம் கொடுத்தோம். இங்க வந்து அமைப்பு மொழியியலாளர்கள்னா 2 பேர் சொல்றாங்க. ப்ளூம்ஃபீல்டு பிளாக்குங்களாம். அமைப்பு மொழியியலாளர்கள் அப்படின்னாக்கா ப்ளூம்ஃபீல்டும் பிளாக்கும் கொடுத்திருக்காங்க. ஆனா நம்ம ஏற்கனவே வந்து அமைப்பில் வந்து பார்க்கும்போது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹாரிஸ் படிச்சோம். இங்க வந்து ப்ளூம்ஃபீல்டும் பிளாக்கும் கொடுத்திருக்காங்க. சரி, எது ஆப்ஷன் எது பாத்துக்கலாம். அமெரிக்க இந்திய மொழிகளை ஆராய்ந்து விதிமுறைகளை வகுத்தவர் யாரு?
சொல்லுங்கம்மா. போயா சபீர் 2 பேரும் வந்து அமெரிக்க இந்திய மொழிகளை வந்து ஆராய்ந்து விதிமுறைகளை வந்து வகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா போயாஸும் சபீருங்களாம். சரிம்மா. செயற்கை முறையினை உருவாக்கிய அமைப்பு மொழியியலாளர், அதாவது செயற்கை முறையினை உருவாக்கிய அமைப்பு மொழியியலாளர்கள் யாருன்னு பார்த்தா ப்ளூம்ஃபீல்டு பிளாக். இங்க பாருங்க, அங்க அமைப்பியல் மொழியியலாளர் கொடுத்தது ப்ளூம்ஃபீல்டு கொடுத்துட்டாங்க. இங்க பாருங்க அடுத்த கொஸ்டின்ல செயற்கை முறையினை உருவாக்கிய அமைப்பு மொழியியலாளர்கள் கொடுத்துட்டு அதே ஆன்சர் கொடுக்குறாங்க ப்ளூம்ஃபீல்டு பிளாக். அப்ப இதுக்குதான் வருவார் அவரு. அப்படி ஒரு முறையை உருவாக்கி இருக்காங்கன்றது அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. செயற்கை முறையினையும் உருவாக்கிய அமைப்பு மொழியியலாளர் 2 பேத்துக்கு வராங்க. விளக்க மொழியின் தந்தை யாரு? விளக்க மொழியினுடைய தந்தை ப்ளூம்ஃபீல்டா? ப்ளூம்ஃபீல்டு கரெக்ட் மேடம். அது ஒருத்தர் தான் ஞாபகம். அதுக்கப்புறம் கிரேக்க நாட்டினுடைய இலக்கண அறிஞர் யாரு? கிரேக்க நாட்டினுடைய இலக்கண அறிஞர் அரிஸ்டாட்டிலா? அரிஸ்டாட்டில். ஆமா, அரிஸ்டாட்டிக்கல் வருது. அரிஸ்டாட்டிகஸ், அரிஸ்டார்கஸ், மல்லோஸ், கிரிசிபோஸ்னு வருவாங்க அவங்க கிரேக்கர்கள். மல்லோஸ், கிரிசோபோஸ் 3 பேர் வராங்க. 3 பேருமே கிரேக்க நாட்டினுடைய இலக்கண அறிஞர்களாம். பேச்சு மொழி தொடரியல் பற்றி எழுதியவர் யாரு? டைஸ்கோலாஸ். பேச்சு மொழி தொடரியல வந்து பற்றி எழுதியது கோலாஸும் கொடுத்துருக்காங்க. துணைக்கல்வர். ஆமாமா. சரிம்மா. ரோம இலக்கண வரலாற்றுல குறிப்பிடத்தகுந்தவராக கருதப்படுவோர் யாரு சொல்றேன்? ரோம இலக்கண வரலாற்று குறிப்பிடத்தகுந்த யாருன்னா பிரிசியன் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிரெஞ்சு இலக்கண ஆசிரியர் யாரெல்லாம் சொல்லுவாங்க? பிரெஞ்சு இலக்கண ஆசிரியர்கள்லாம் மைக்ரேட், எஸ்டீன், 3 பேரும் வராங்க. பிரெஞ்சு இலக்கண ஆசிரியர் மைக்ரேட், எஸ்டீன், தியேடர். அது எந்த நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டு மேம். பிரெஞ்சு இலக்கண ஆசிரியர் வந்து 16ஆம் நூற்றாண்டு வராங்க. இவங்க 3 பேரும் மைக்ரேட், எஸ்டீன், தியேடர். அதுக்கப்புறம் வந்து ரோம இலக்கணம் பிரிசின் படிச்சாச்சு. ஆங்கில மொழியினுடைய உள்ள குறிப்பிடத்தகுந்த இலக்கண ஆசிரியர்கள் யாராவது பார்த்தீங்கன்னா வில்கின்ஸ், கூப்பர், முரே. ஆமா, 3 பேர். வில்கின்சன், கூப்பர், முரே அப்படி 3 பேர் வந்து ஆங்கில மொழியில வராங்க. பிரெஞ்சு மொழியில வரவங்க வந்து மைக்ரேட், எஸ்டீன் அப்படின்ற 3 பேர் அதுல வராங்க. அது வந்து 16ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க. தமிழில் வந்து ஒலி அழுத்தம் இல்லை என்று கருத்துடைய அறிஞர்கள். ஒலி அழுத்தமே தமிழ்ல கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யாரு? ஆர்டன், லாசரஸ், போப்பு, கிரேனியன். இவங்க 4 பேர் வந்து தமிழுடைய ஒலி அழுத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க யாருன்னு பார்த்தா 4 பேரு. ஆர்டன், லாசரஸ், போப்பு, கிரேனியன். இவங்க 4 பேர் வந்து ஒலி அழுத்தம் வந்து தமிழ்ல கிடையாதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சோவியத் நாட்டு தமிழறிஞர் யாராரு? சோவியத் நாட்டு தமிழறிஞர் ரூடின் எம், ஆண்ட்ரனோவ் அப்படின்ற 2 பேர் வந்து சோவியத் நாட்டினுடைய தமிழ் அறிஞர்கள். சொல்லை மிக சிறிய தனி வடிவம் சொன்னவர் யாரு? சொல்ல வந்து மிக சிறிய தனி வடிவம் சொல்லிட்டு சொன்னது ப்ளூம்ஃபீல்ட். சொல்லை வந்து மிக சிறிய தனி வடிவம் சொல்லிட்டு சொன்னது ப்ளூம்ஃபீல்ட். அதுக்கு அடுத்தது ஒப்பு மொழிகளுக்கு வரலாற்று மொழிகளுக்கும் வித்திட்டவர் யாரு? ஒப்பு மொழிக்கும் வரலாற்று மொழிக்கும் ராஸ்கு, பாப்பு, கிரீம். ஓகே, ராஸ்கு, பாப்பு, கிரீம் 3 பேரும் வந்து வரலாற்று மொழிக்கும் ஒப்பு மொழிக்கும் வந்து வித்திட்டவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஸ்கு, பாப்பு, கிரீம். ஓகே, அடுத்தது வரலாற்று மொழிகளுக்கான கோட்பாடுகளை வரையறைகளையும் தந்தவர். வரலாற்று மொழிக்கு மட்டும் வந்து கோட்பாடுகளையும் வரையறைகளையும் கொடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஸ்கு. வரலாற்று மொழிக்கு மட்டுமே வரலாற்று மொழியுடைய கோட்பாடுகளும் வரையறைகளும் தந்தவர் ராஸ்கு. 1797 முதல் 1832 வரைக்கும் வரலாற்று மொழிகளுக்கான கோட்பாடுகளையும் வரையறைகளையும் கொடுத்தவர் யாருன்னா ராஸ்கு. வரலாற்றுக்கு முந்தைய தொழில் மொழியை வந்து பற்றி ஆராய்ச்சி செஞ்சவர் யாருன்னா பிரான்ஸ் பாப்போங்களாம். பிரான்ஸ் பாப்போ. வரலாற்றுக்கு முந்தைய தொல்மொழியை வந்து ஆராய்ச்சி செஞ்சவர் பிரான்ஸ் பாப்போ. வரலாற்று மொழிகளுக்கு கோட்பாடுகளையும் வரையறையும் தந்தவர் வந்து ராஸ்கு. ஜெர்மானிய மொழியில மெய்யெழுத்துக்களை வந்து ஆராய்ச்சி செஞ்சவர் யாருன்னாக்கா அவர் தான் கிரீமர். ஜெர்மானிய மொழியில மெய்யெழுத்துக்களை வந்து ஆராய்ச்சவர் யாருன்னா கிரீமுங்க. ஜெர்மானிய மொழியில மெய்யெழுத்துக்களை வந்து செஞ்சவர் யாருன்னு பார்த்தா கிரீம். கிரீம் உருவாக்கிய விதி என்ன விதி? கிரீம்
உம்லாட் ஆம்லாட் விதியை உருவாக்கிய கிரீம். சரிம்மா. வரலாற்று ஒப்பு மொழிகளின் தந்தை யாரு? வரலாற்று ஒப்பு மொழிகளின் தந்தை கிரீம் மேம். கிரீம். ஆமாங்க சார். அதாவது விளக்க மொழியின் தந்தைனாக்கா ப்ளூம்ஃபீல்டு, வரலாற்று மொழியின் தந்தைனா கிரீம் இல்லையா? ஆமாங்க ஐயா. சரிம்மா. அதே வந்து வரலாற்று மொழியில வந்து கோட்பாடுகளையும் வரையறைகளையும் தந்தவர் யாருன்னா ராஸ்க். சரிம்மா. கோட்பாடுகளையும் வரலாற்று அதாவது வரையறைகளையும் கொடுத்தவர் யாருன்னா ராஸ்க். சரிம்மா. அதுக்கு அடுத்தது மொழியினுடைய பரிணாமத்தை டார்வினுடைய பரிணாம கொள்கையை ஒப்பிட்டு ஆராய்ஞ்சவர் யாருன்னா ஆகஸ்ட் ஸ்லேகர். அவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா மொழியினுடைய பரிணாமத்தையும் டார்வினுடைய பரிணாமத்தையும் ரெண்டுத்தையும் வந்து ஒட்டி ஆராய்ஞ்சிருக்காரு. அந்த கொள்கையை ரெண்டுத்தையுமே வந்து ஒட்டி ஆராய்ஞ்சவர் யாருன்னா ஆகஸ்ட் ஸ்லேகர். ஆமாங்க மேம். போயாஸ் அமெரிக்கா இந்திய மொழிகளை எதன் அடிப்படையில வந்து விளக்கினார்? இன அடிப்படையில விளக்கிருக்காங்களாம். போயாஸ் அமெரிக்க நாட்டுடைய இந்திய மொழிகளை வந்து இன அடிப்படையில வந்து விளக்கம் தெரிவிச்சிருக்காங்களாம். சரிம்மா. அதுக்கப்புறம் 20ஆம் நூற்றாண்டினுடைய மிக சிறந்த மொழியியல் அறிஞர் யாரு? 20ஆம் நூற்றாண்டில் வந்து மிக சிறந்த மொழியியல் அறிஞர் மொழி அறிஞர்கள் ஒருவர் யாருன்னா ப்ளூம்ஃபீல்டு. மொழி அறிஞர்கள். ஆமா, ப்ளூம்ஃபீல்டு தான் 20ஆம் நூற்றாண்டுடைய மிக சிறந்த மொழியியல் அறிஞர் அப்படின்னா யாருன்னு பார்த்தா ப்ளூம்ஃபீல்டு. சரிம்மா. மொழியில சொல்லுங்க சார். ஒரே நிமிஷம். 20ஆம் நூற்றாண்டின் விளக்க மொழிகளின் தந்தை தான் ப்ளூம்ஃபீல்டு வருவார்னு நினைக்கிறேன். புரியலைங்க சார். ஆமா, 20ஆம் நூற்றாண்டின் விளக்க மொழிகளின் தந்தை தான். ஆமா, அவர்தான் வந்து ப்ளூம்ஃபீல்டு. அதாவது விளக்க மொழிகளின் 20ஆம் நூற்றாண்டுல விளக்க மொழிகளின் தந்தை ப்ளூம்ஃபீல்டு அப்படி வரும்னு நினைக்கிறாங்க. இங்க வந்து 20ஆம் நூற்றாண்டுடைய மிக சிறந்த மொழியியல் அறிஞர்களுள் ஒருவர் ப்ளூம்ஃபீல்டு. சரி, ரெண்டும் ஒண்ணுதாங்க. அது அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு தான் கேட்டதான் அப்படின்னு கேட்பாங்க. இது விளக்க மொழியின் தந்தைன்னு கேட்பாங்க, சிறந்த அறிஞரும் கேட்பாங்க, மொழியின் சிறந்த அறிஞர்னு கேட்பாங்க. ரெண்டும் பொருந்தும். ரெண்டு பேருமே அந்த ரெண்டு விஷயமே ஒரே நூற்றாண்டுல தானே வருது. 20ஆம் நூற்றாண்டுடைய மொழியியல் அறிஞர்களுள் ஒருவர் அப்படின்னு பார்த்தா ப்ளூம்ஃபீல்டு சொல்றாங்க. பொருந்தும். அடுத்த क्वेश्चन போங்க. ஓகே. அடுத்தது அமெரிக்க மொழியிலுடைய வரலாற்றில் ப்ளூம்ஃபீல்டு சகாப்தம் என்று அழைக்கப்பெறுவது எந்த வருஷத்தை வந்து சகாப்தம்? 20ஆம் நூற்றாண்டு தான். அதுதான் வந்து எந்த இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 1933ல இருந்து 1950 அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயரை கொடுக்குறாங்க. அது அப்ப 33ல ஆமா, சகாப்தம் தான் ப்ளூம்ஃபீல்டு சகாப்தம். சரிம்மா. அதுதான் 1933 டு 1950. சரிம்மா. தொடரியல் கோட்பாட்டின் தந்தை இதை சொல்வீங்க பாரு. தொடரியல் கோட்பாட்டினுடைய தந்தை யாரு? தொடரியல் கோட்பாட்டின் தந்தை நம்ம படிச்ச மாதிரி இருக்குது. சோம்ஸ்கி. இங்க சாம்ஸ்கின்னு குத்து வச்சிருக்காங்க. சோம்ஸ்கி கோட்பாட்டினுடைய தந்தை சோம்ஸ்கி. உருவாக்க பொருளியல் கோட்பாட்டை வந்து துறையின் ஆராய்ந்தவர் யாருன்னா மெக்காலே. போஸ்டல் பேக்கப் 3 பேர் வராங்க. பேக்கப் அதாவது மெக்காலே, போஸ்டல், பேக்கப். சரிம்மா. அவங்க பேர் வந்து உருவாக்க பொறியியல் கோட்பாட்டினுடைய துறையில ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. உருவாக்க பொறியியல் கோட்பாட்டு ஆராய்ச்சி அந்த துறையில ஆராய்ச்சி செஞ்சவர் யாரும் பாத்தீங்கன்னா மெக்காலே, போஸ்டல், பேக்கப் 3 பேர் வராங்க. அதுக்கு முன்னாடி 3 பேர் பாத்துருக்கீங்க. ராஸ்க், பாப்பு, கிரீம். அவங்க வந்து ஒப்பு மொழிக்கும் வரலாற்று மொழிக்கும் வந்து வச்சிருக்கவங்க யாரும் பாத்தீங்கன்னா ராஸ்க், பாப்பு, கிரீம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது உருவாக்க பொறியியல் கோட்பாட்டினுடைய துறையில வந்து ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. மெக்காலே, போஸ்டல், பேக்கப். சரிம்மா. அதுக்கப்புறம் வந்து பேச்சு தமிழுக்கும் இலக்கணம் கண்டவர் யாருன்னா டச்சுக்காரர். அதாவது பேச்சு தமிழுக்கு இலக்கணம் கண்ட டச்சுக்காரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பால்டிபஸ். கிபி 1672 இந்தியாவுல பால்டிபஸ் அப்படின்றவர் வந்து பேச்சு தமிழுக்கு வந்து இலக்கணம் கண்ட டச்சுக்காரர்களாம் பால்டிபஸ். சரிம்மா. எல்லாமே புதுசாக இது ஒண்ணுமே நான் மைண்ட்ல நிக்காது போல. இல்ல இதெல்லாமே வந்து படிச்சுதான். இது எல்லாமே இருக்கக்கூடிய தகவல் தான், படிச்சுட்டு தான். அது திரும்ப படிச்சதா தான் மனசுல பதிவாகும். சரிம்மா. ஆமா. சந்திரகுப்தா என்பது சந்திர கொட்டாரவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிய வெளியிட்டவர் யாருன்னா மெகஸ்தனிஸ். அம்மா
என்ன பிரச்சனை? வெட்டி கொளுத்திக்கிட்டேன். எனக்கு தெரியாது. சார் நான் கேட்கவா? கேளுங்க சரிம்மா, நீங்க மியூட் பண்ணிக்காங்க. ஆசமா மியூட் பண்ணிக்காங்க. கொடுத்தவர் யாருப்பா? வடமொழியை பாணினிக்கு கொடுத்தவர் சிவபெருமான். தமிழ் மொழியை அகத்தியருக்கு கொடுத்தவரும் அவர்தான். இத்தாலி மொழியை தந்தவர் தாந்தே. ஆங்கில மொழியை தந்தவர் சாசர். ஜெர்மன் மொழியை தந்தவர் லோதர். லூயிஸ் பெடர்சன். லூதர்னு இருக்கு. அது வந்து டச்சு மொழியை தந்தவர் சார். கிறிஸ்டியன் பெட்டர்சன். டச்சு மொழினா கிறிஸ்டியன் ஆரம்பிக்கும். ஆமா, டச் மொழி கிறிஸ்டியன் பெட்டர்சன் அப்படின்ற ஒரு டச் மொழி. ஜெர்மன் மொழி லூதர், ஆங்கில மொழி சாசர், இத்தாலி மொழி தாந்தே. சரிம்மா. மொழியின் தொடக்கத்தில் இருந்தவை அடிச்சொற்கள் அல்ல, நீண்ட ஒலி தொடர்களே வாக்கியங்கள் ஆகும் அப்படின்றாங்க. மொழியின் தோற்ற கொள்கைகளை இசை மொழி அல்லது போலி மொழி எதை சொல்லுவாங்க? சரிம்மா, சொல்லுங்க. அப்படின்றது இசை மொழி அல்லது போலி அப்படின்றாங்க. இந்த பூப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது எந்த கொள்கை சொல்றாங்க? பூப் அப்படின்றது இப்பதான் படிச்ச மறந்தே சுத்தமா சொல்லுங்க சார். உணர்ச்சி மொழி கொள்கை சார். உணர்ச்சி கொள்கை. சரிம்மா. டிங் டாங்ன்றதா இப்பதான் படிச்சா மறந்தே போய் சொல்லுங்க. பண்பு மொழி கொள்கை. சரிம்மா பண்பு மொழி. அப்படின்ற ஏலேலோ அல்லது தொழில் ஒலி கொள்கை. அப்படின்றது ஏலேலோ அல்லது தொழில் ஒலி கொள்கை. சரிம்மா. தானனா என்ற பாட்டு மொழி அல்லது இன்ப பாட்டு கொள்கை. இது தானனா அப்படின்றது பாட்டு மொழி அல்லது இன்ப பாட்டு கொள்கையில வருது. சரிம்மா. இந்த இடைநிலை விகுதி இல்லாமல் பகுதியாகவே உள்ள சொற்களை கொண்ட மொழி என்ன சொல்லுவாங்க சார்? தனிநிலை மொழி. இடைநிலை விகுதி இல்லாமல் பகுதியாகவே உள்ள சொற்களை கொண்ட மொழி தனிநிலை மொழி. சரிம்மா. அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு என்னென்ன சார்? தனிநிலை மொழிக்கு என்னென்ன மொழி வரும்? சீனம், சயாம், பர்மியம், திபெத், இதெல்லாம் தனிநிலை மொழி. ஒட்டுநிலையில தமிழ் வருது. ஆமாங்க சார். இதுல இந்த நீ, வா, போ, பூ, தை, கை, வை இதெல்லாம் வருவாங்க சார் தனிநிலையில. நீ, வா, போ, பூ, தை, கை இதெல்லாம் தனித்தனியா வர வார்த்தைங்க சார் எல்லாமே. சரிம்மா. நெக்ஸ்ட் வந்து ஒட்டுநிலை மொழியில அதை எடுத்துக்கலாம். ஒரு எழுத்து ஒரு மொழியில வரக்கூடிய மாதிரி இருக்குல்ல? ஆமா ஆமா, அதெல்லாம் தான் தனிநிலையா நிக்கல. இப்ப நீன்னா ஒரு வார்த்தையை கொடுக்குது, வான்னா ஒரு இது கொடுக்குது இல்ல. பூ அப்படின்றது ஒரு சொல்லு தானே. பூ அப்படிங்கிறது ஒரே வார்த்தையில பொருள் விளங்குற மாதிரி. இது பாருங்க, பகுதியுடன் இடைநிலை விகுதிகளை ஒட்டி கொள்ளும் சொற்களை உடைய மொழி ஒட்டுநிலை மொழி. சரிம்மா. ஆமாங்க சார். இவற்றை உலக செம்மொழிகள் அப்படின்ற தலைப்புல டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா? ஆமாங்க சார், செம்மொழிக்கு வந்திருக்க உயர்தனி செம்மொழிக்கு. அதாவது டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா சார்? இப்பதாங்க சார் இதுதாங்க சார் படிச்சிட்டு இருக்கேன். அதுலதான் இருக்குது. என்கிட்ட இருக்க நோட்ஸ்ல சொல்லிட்டு இருக்கேன். சரிம்மா. ஒட்டுநிலை மொழி அப்படின்றது தேவைப்பட்டால் இவற்றை பகுதி, இடைநிலை, விகுதி என தனித்தனியா பிரித்து விடலாமா? ஒட்டுநிலை மொழியை தேவைப்பட்டா பிரிச்சுக்கலாமா ஒட்டுநிலையை? அதுதான் தமிழ் போல. சிந்திய மொழிகள், திராவிட மொழிகள், மலேயா, பாசினேசியன் மொழி, ஜப்பான், கொரியா, பின்னிஸ், பாஸ் போன்ற ஒட்டுநிலை மொழியா? ஒட்டுநிலை மொழி தமிழ் வராதாங்க சார்? ஒட்டுநிலை மொழியில தமிழ் வருதுமா? தமிழ் வருது ஒட்டுநிலை மொழியில. ஓகேங்க சார். அந்த பாருங்க, கிறிஸ்தவ மொழி, திராவிட மொழிகள், மலேயா, பாசினேசியன் மொழி, திராவிட மொழிகள்ல தமிழ் வந்துருங்க. ஓகேங்க சார். ஆமாங்க சார், ஆமாங்க. பின்னர் பாஸ் போன்ற ஒட்டுநிலை மொழிகள் ஆகும். இந்த கண்ணன், அறிஞர், வந்தான், பார்த்தான் இதெல்லாம் ஒட்டுநிலை மொழியில வருதாங்க சார். கண்ணன், அறிஞர், வந்தான், பார்த்தான் இதெல்லாம் ஒட்டுநிலை மொழியில வர்றது. இதெல்லாம் இந்த ஒட்டுநிலை முன்னோட்டு பின்னோட்டு அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒட்டுநிலை மொழிய முன்னோட்டு பின்னோட்டு அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிக்கிறாங்க. கீரன், கீரன், நக்கீரன், நாயகன், விநாயகன், நீதி, அநீதி, பின்னை, நப்பின்னை இவையெல்லாம் முன்னோட்டுங்க சார், முன்னாடி வர ஒட்டு. படித்தான், கொடுப்பவர் இதெல்லாம் பின்னோட்டுல வர்றது. நெக்ஸ்ட் உட்பிணைப்பு நிலை மொழியில வந்து அடிச்சொற்கள் இரண்டும் சேரும் போது இரண்டும் சிதைத்து ஒன்றுபட்டிருப்பின் அது உட்பிணைப்பு மொழிங்க சார். உட்பிணைப்புல இடைவெளினா
என்ன மொழி வருது உட்பிணைப்பு நிலையில? உட்பிணைப்பில் மறந்துடுச்சு, சொல்லுங்கள். ஐரோப்பிய மொழிகள் பலவும் வடமொழியும் அரபு மொழிகளும் இப்பிரிவை சார்ந்தது. சரிம்மா. ஐரோப்பிய மொழிகள் பலவும் வடமொழியும் அரபு மொழிகளும் இந்த உட்பிணைப்பு மொழியில வருது. சரிம்மா. கொனா, கொனர், தந்தை, தவ்வை இதெல்லாமே வந்து உட்பிணைப்பு நிலையில வருது. சரிம்மா. கொனாங்கிறதும் கொனர்ன்றது, தந்தை, தவ்வை இதெல்லாம் உட்பிணைப்பு நிலையில வருது. சரிம்மா. இதில் பகுதி விகுதிகளை எளிதாக பிரித்தறிய முடியாதுங்க சார். உட்பிணைப்புல பகுதிய விகுதி பிரிச்சு பார்க்க முடியாதான். சரிம்மா. வாக்கியத்துல சொற்கள் இடம் மாறினால் அதன் பொருள் மாறாதது தொகுநிலை அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா. வாக்கியத்துல சொற்கள் மாறுபட்டுடுச்சுன்னா அது தொகுநிலை, அது பொருள் மாறாத. சரிம்மா. வாக்கியத்துல சொற்கள் இடம் பெறும், வாக்கியத்துல சொற்கள் இடம் மாற்றினால் அதன் பொருள் மாறுவது தொகுநிலை. சரிம்மா. பொருள் மாறாம வந்துச்சுன்னா அது தொகுநிலை, பொருள் மாறி வந்துச்சுன்னா அது பிரிநிலைன்னு சொல்றாங்க. சரிம்மா. சீன மொழி அப்படின்றது நீ தா நியோ அப்படின்றாங்க. நீ என்னை அடிக்கிறாய், நியோ தா நீ தா நான் உன்னை அடிக்கிறேன் என வருமா சீன மொழியில? சரிம்மா. நீ என்னை அடிக்கிறாய், நீ தா நியோ அப்படின்னா நீ என்னை அடிக்கிறாய் அப்படின்றதா. நியோ தா நீனா நான் உன்னை அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வருதா. இது வந்து உட்பிணைப்பு மொழியில வருது. கல்வெட்டுக்களை காணப்படும் எழுத்து வகைகள் என்னென்ன சார்? கல்வெட்டுக்களை காணப்படும் எழுத்து வகைகள் வட்டெழுத்து, பிராமி எழுத்து, கிரந்த எழுத்து, பிராமி. பிராமி எழுத்து. ஓகேங்க சார். வட்டெழுத்து, பிராமி எழுத்து, கிரந்த எழுத்து இது மூணுமே கல்வெட்டுக்கள்ல வர எழுத்துக்கள். சரிம்மா. தொன்மையான எழுத்து சொல்றோம் வட்டெழுத்து. ஆமாங்க சார். தொன்மையான எழுத்து வட்டெழுத்து. பௌத்தர்கள் புகுத்தியது பாலி. பாலி கிரந்த எழுத்துங்களா? பிராமி எழுத்து சார். பௌத்தர்கள் புகுத்தியது பிராமி எழுத்து. ஓகே ஓகே ஓகே. வடமொழியாளர் புகுத்தினதான் கிரந்த எழுத்து. வடமொழியாளர் புகுத்தினது கிரந்த எழுத்து, பௌத்தர்கள் புகுத்தியது பிராமி எழுத்து, தொன்மையான எழுத்து வட்டெழுத்து. தமிழ்நாட்டில் வடமொழியை எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டில் வடமொழி கிரந்த எழுத்து. இந்த ஜா சா சா ஹா ஷ ஸ்ரீ இதெல்லாம் தான் கிரந்த எழுத்துக்கள். சரிம்மா. இந்த குமரிலப்பட்டர் எழுதிய நூல் என்னங்க? குமரிலப்பட்டர் எழுதிய நூல் அதுவும் இருக்கு. சமய வாங்க சூத்திரம் அப்படின்ற நூலும் இருக்கு. சமய வாயாங்க சூத்திரமா, சமய வாயாங்க சூத்திரம் அப்படின்றது குமரிலப்பட்டர் எழுதிய நூலாம். குகை கல்வெட்டுகளின் எழுத்து பிராமி என்றும் மொழி தமிழ் என்றும் கூறியவர் யாரு? தேப்போமி. தேப்போமிங்க சார். இது வந்து இந்தியாவில் வழங்கும் மொழி குடும்பங்கள் மொத்தம் எவ்வளவு? இந்தியாவில் வழங்கும் மொழி குடும்பங்கள் 6. ஆமாங்க சார். 4. என்னென்னங்க சார் அது? 4 6மா? திராவிடம். 4 சரிம்மா. திராவிட மொழி குடும்பம், இந்தோ ஆரிய மொழி குடும்பம், இந்தோ ஆஸ்திரிய மொழி ஆரிய இல்ல இன்னும் 2 சொல்லிருங்க நீங்க. இந்தோ திபெத்திய மொழி குடும்பம், திராவிட மொழி குடும்பம் 1, ஆஸ்திக் மொழி குடும்பம், சீனோ ஆரிய மொழி குடும்பம், இந்தோ ஆரிய மொழி குடும்பம். இது 4 சார். இந்திய மொழிகளை திராவிட மொழிகள் என்றும், இந்திய மொழிகளை திராவிட மொழிகள் என்றும், ஆரிய திராவிட மொழிகள் என்றும், ஆரிய மொழிகள் என்றும் 3 வகையாக பாகுபாடு செய்தலே இன்று மொழி ஆராய்ச்சிக்கு பொருந்துவதாக உள்ளது அப்படின்னு சொன்னவங்க யாருங்க சார்? இந்திய மொழிகளை ஓகேங்க சார். இந்திய மொழிகளை திராவிட மொழிகள் என்றும், ஆரிய திராவிட மொழிகள் என்றும், ஆரிய மொழிகள் என்றும் 3 வகையாக பாகுபாடு செய்யலாம் அப்படின்னு சொன்னது வந்து மூவர்கரசனார். சரிம்மா. அந்த உலக இது மொழிகளை வந்து 6 வகையா பிடிக்கிறது வந்து உலக மொழிகள் நினைக்கிறேன். உலக மொழிகளை தான் 6 வகையா பிரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க சார். இந்தியாவில் வழங்கும் மொழி குடும்பங்கள் 4 இதுல. அது புக்ல இருக்குங்க சார். அங்க கவனிக்கல, சரியா கவனிக்கல, சரியா ஏத்திக்கல மண்டில. திராவிட மொழி குடும்பங்கள் இந்தியாவில் உள்ள மொழி குடும்பங்கள்ல போன் கட்டானால ஆகும் சார். போன் வந்து ஓவர் ஹீட்டுன்னு மெசேஜ் வருது. கட்டாகிற வரைக்கும் கட்டாயிட்டு மறுபடியும் கூப்பிடுறேன் சார். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கூல் பண்ணிட்டு. இந்தியாவில் உள்ள மொழி குடும்பங்கள்ல மிக தொன்மை வாய்ந்தது திராவிட மொழி குடும்பம். கேட்கலைங்க மேம். சரியா அவங்க எங்க பேசுறாங்களா? பேசலையே. பேசலையே. இல்லை இதான் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு போனாங்களா?
ஆமா கட்டாயிரும்னு சொன்னாங்க. சூடு ஏறிச்சான், அதனால செட் ஆயிடும், நான் உடனே வரேன்.